இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான சத்தான ஒரு மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மீன் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீனை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இந்த திருக்க மீன் வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து இடுப்பு வலி, கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தவங்களுக்கு பால் நல்லா சுரக்கிறதுக்காகவும் இதை சாப்பிடுவாங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம், உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளை வந்து மெண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த திருக்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த திருக்க மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ போல் திருக்க மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 8 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் போல் கடுகு, 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம், மிளகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் நிறைய மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி பழத்தை நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்ச அளவுக்கு வதக்கிட்ட பின்னாடி 1/2 ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. கொதி வரத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சரில் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா சேர்த்துடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ இந்த அளவுக்கு மசாலாவை அரைச்சி வச்சாச்சு. குழம்பு 2 கொதி வந்ததும் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்துருங்க. வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போல ஆயிருக்கு. குழம்புல இருந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம திருக்க மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். திருக்க மீனை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். ஏற்கனவே நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல மீன் வெந்திருக்கு. குழம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான திருக்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த திருக்க மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.